ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் தமிழ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஏர்போர்ட் ஜாப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது விமானத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங், நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இதற்கான தேர்வை நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள்ங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. 300+ வேக்கன்சி இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். அதில் குறிப்பாக அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஃபீஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் பாஸ் ப்ரோ பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? கண்டிப்பாக சொல்கிறேன், முழுவதும் பாருங்கள். அதுவும் இப்போ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. டெக்ஸ்ட் புக்கில் அவங்களோட 365 நாள் வேலிட்டி இருக்கக்கூடிய இயர்லி டெக்ஸ்ட் புக் பாஸ் ப்ரோ நீங்கள் பை பண்ணுறது மூலயமா கிட்டத்தட்ட 800+ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 1,50,000+ மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்காக ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம கோடான தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலயமா அடிஷ்னல் 12% டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கு வாங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம கோடான தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி அப்ளை கொடுங்க. இவங்களோட இயர்லி பாஸ் ப்ரோவே வெறும் 571க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 800+ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அது ரயில்வேவாக இருக்கட்டும், பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதற்கான மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ் ப்ரோ கொஸ்டின், இது போன்ற விஷயங்களை ஒரு பேக்காக ரொம்ப கம்மியான விலையில் தராங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே நிறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் புக் மூலயமா நிறைய பேர் அரசு வேலை பெற்றிருக்காங்க. நல்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட பை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைனா 2 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வேலைவாய்ப்பு தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஏடிசி, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கெத்தான அரசு வேலை அப்படின்னே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறவங்க டிராஃபிக் போலீஸ் மாதிரி இருக்காங்களா? இப்போது விமானத்துறை வான்வெளியில் பாருங்கள், அங்கே உள்ள ஃப்ளைட்ஸுக்கு சிக்னல் கொடுக்குறது, ஃப்ளைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஏடிசி டவர் இருக்கும், அதில் வந்து இவங்க வந்து சிக்னல் சென்ட் பண்ணுவாங்க. இப்போது இவங்க அரசு சார்பில் இருந்து அரசு துறைக்கான ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கொண்டு நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்கையும் தரேன், அதை பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை கூட பண்ணிக்கலாம். மொத்தமாக 309 வேக்கன்சி இருக்குது. அதில் பொது பிரிவினருக்கு 125, இடபிள்யூஎஸ்க்கு 30, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 72, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த வகுப்பில் வரீங்களோ அதிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வகுப்புலேயுமே வேக்கன்சிஸ் வந்து டீசெண்டாகவே இருக்குது. இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா, ஃபுல் டைம் ரெகுலர் டிகிரி ஆஃப் 3 இயர்ஸ் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படித்தவங்க, அப்படி இல்லைன்னா பிடெக் எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களோட செமஸ்டரில், அதாவது பிடெக் எந்த டிசிப்ளினும் ஓகே தான். நீங்கள் பிடெக் படிக்கிறப்போ ஏதோ ஒரு செமஸ்டரில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸை நீங்கள் கண்டிப்பாக சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸையும் மேக்ஸையும். அப்புறம் 12th லெவல் இல்லை 10th லெவலில் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதி. 27 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 32 வயது வரையும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 30 வயது வரையும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர 24ஆம் தேதி வரையும் டைம், ரொம்பலாம் இல்லை, இன்னும் சரியாக ஒரு 2 வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பாருங்களேன், 13 lakhs per annum. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி முதல் வருஷம் கிட்டத்தட்ட 13 லட்சம் உங்களுக்கான அந்த அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ், எமால்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து 13 lakh per annum இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேசிக் பே இருக்குங்க. பேசிக் பே அப்படிங்கிறது இதுதான். அது இல்லாமல் டிஎன்எஸ் அலவன்ஸு, பெருக்கு, ஹச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அதர் பெனிஃபிட்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கெத்தாக நல்லா லைஃபே செட்டில்ட் ஆகிற மாதிரியான ஒரு அரசு வேலை அப்படின்னா அதில் இந்த வேலை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே, வயது அப்புறம் அதர் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாக்கான முக்கிய டேட் என்ன அப்படின்னா, கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, 24/5/2025. இந்த தேதிக்குள்ளே இவங்க கேட்டுக்கிற வயது அப்புறம் கல்வி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், பூர்த்தி ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். இதுதான் முக்கியமான க்ரூஷியல் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயுமே இருக்கும், பட் நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதுக்கான ஃபீஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனைத்து பெண்களுக்கும் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஓகே 1000 ரூபாங்க ஃபீஸு. ஓகே, அதில்
அனைத்து எஸ்சி எஸ்டியில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும், அப்புறம் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி நபர்கள் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும், அப்புறம் ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து பொது பிரிவினராக இருந்தாலும் பரவாயில்ல, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓபிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு ஃபீஸே இல்லை. ஜஸ்ட் ஆன்லைனில் அவங்க ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். மீதி பிரிவை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ். அதாவது பொது பிரிவினர், இடபிள்யூஎஸ், ஓபிசியை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறது நிர்ணயிச்சிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் என்ன ப்ரோ அப்படின்னா www.aaiaero இது அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்குது. அதை நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே சூஸ் பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாமு ஜாபும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் வந்து வேறு ஸ்டேட்ஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து தகுதி எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும். எனக்கு வந்து லொக்கேஷன்லாம் மேட்ரு இல்லை ப்ரோ, ஏன்னா ஏர்போர்ட் ஜாப்னாலே அப்படி தான், உங்களுக்கு இங்கே தான் இருக்கணும், இந்த ஏர்போர்ட்டில் தான், அப்படிலாம் கிடையாது, எங்கே வேணால் இருக்கலாம். பட் வந்து கவர்மெண்ட் ஜாபு, ஃபேமிலியோட மூவ் ஆகிக்கலாம், அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ப்ளஸ் சேல்ரி வைஸும் வேறு லெவல் சேல்ரிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க்கை தரேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஏஏஐஏடிசி லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் எப்படி கட் ஆஃப் வந்திருக்கு, என்னென்ன படிக்கணும், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 வாரம் தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஓகே என்னால் முடியும், ஏன்னா இதுக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது ரிட்டன் முடிச்சக்கப்புறம். ஸோ அந்த டெஸ்ட்னா எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு அனலைஸ் எடுங்க. யூடியூப்லேயே எல்லா ரிசோர்ஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாகவே யூடியூப்பில். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்மளால் முடியும், ட்ரை பண்ணலாம், இது வந்து சூப்பரான ஜாபாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபீஸையுமே டைமே வேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா லக்கிலலாம் எந்த ஒரு அரசு வேலையும் கிடச்சிடாது. முக்கியமாக முடிஞ்ச அளவு முயற்சியும் ப்ளஸ் வந்து வில் பவரும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எடுத்துட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.